Good morning students, I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. Chemistry Strategy 2026 போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. It is motivation for me. இப்போ நம்ம நேராக டெய்லி வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் கான்செப்ட் சீரீஸ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு நீட்டு, அப்புறம் தனியாக ஜேஇ, அப்புறம் கடைசி ஒன் மோர் திங் வந்து ஃப்ரம் சிபிஎஸ்சி புக் இன்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ வந்து உனக்கு எல்லாமே கொடுத்தா ஸோ ஒரு லெசனு கான்செப்ட்னு ஒரு வீடியோ இருக்கும். அடுத்தது சிபிஎஸ்சி புக்கோடைய எக்ஸசைஸ் இன்டெக்ஸ் எக்ஸாம்பிள் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ, ஒரு செட் ஆஃப் பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபார் நீட் அண்ட் எய்ம்ஸ் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், இன்னொன்று வந்து நாலாவது வந்து வாட் இஸ் கால் ஜேஇ. அப்போ ஒவ்வொரு லெசனுக்கும் 4 பிளேலிஸ்ட் தனியாக போட்டு போடுறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் ஷேர் பண்ணுறது கமெண்ட்ஸ் கொடுக்குறது அப்படி தான் அந்த இதை வீடியோ மேலே எடுத்தாந்து கொடுக்கும். அப்போ தான் திரும்ப திரும்ப எனக்கு போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ டெய்லி நான் வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இது மட்டும் தான் இன்னைய வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அதாவது யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் வந்து நான் 3 மாடல் கொஸ்டினோட இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யாருக்கு பேசப்படும்னா ஐசோடோப்ஸ்க்கு பேசப்படும். ஃபர்ஸ்ட் ஐசோடோப்ஸ்னா என்ன அப்படின்னா, elements with the same atomic number different mass number is called as isotopes. அந்த ஐசோடோப்ஸ்க்கு தான் வந்து உன்னுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ன்னு வர்றப்போ தான் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ ஏதோ உனக்கு ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அந்த எலமெண்டோடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு ஒரு முக்கியமான நாலேஜ் அது தெரிஞ்சுக்கோ. பின்னாடி தேர்ட் சம்னா அந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் 3 மாடல் தான். அது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து ஐசோடோப்க்கு தான் வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கும். அடுத்தது வந்து ஃபார்முலா என்னன்னா, தட் இஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இது மாஸ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு m1 x1 plus m2 x2 and so on divided by 100. அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே m1ங்கிறது ஒரு எலிமெண்டட் ஐசோடோப், 2 ஐசோடோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். m1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐசோடோப்புடைய மோலார் மாஸ், m2ங்கிறது ரெண்டாவது ஐசோடோப்புடைய மோலார் மாஸ். ஓகே, அட்டாமிக் மாஸ்னு எடுத்துக்கோ. ஏன்னா எலிமெண்ட்டுங்கிறது அட்டாமிக் மாஸ். இப்போ இது வந்து என்ன ஆகுனா x1 அண்ட் x2 என்னன்னா அதோடைய அபண்டன்ஸ்னா அது இயற்கையில் எந்த அளவு இருக்கும். ஸோ அப்போ உனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ட் அதோடைய அட்டாமிக் மாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய சமேஷன் m1 x1 plus m2 x2 டிவைடட் பை அவர் 2 தான் இருக்குன்னா ஓகே டிவைடட் பை 100. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இது கான்செப்ட் பேஸ்டு உனக்கு ஃபார்முலா தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் 3 சம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சம் ஐசோடோப் ஆஃப் போரான் யூ ஹேவ் இட் இஸ் given. போரான் 10 போரான் 11. போரான் 10 உடைய அபண்டன்ஸ் 20%, போரான் 11 உடைய அபண்டன்ஸ் 80%. ஸோ கால்குலேட் தி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான். இதில் எத்தனை ஸ்டூடெண்டால் இப்போ போட முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக இது என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. போட முடியுதுன்னா, ஏன்னா அந்த ஸ்பீட் உனக்கு வேணும், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். போட முடியுதுன்னா ஜஸ்ட் வெரி கேஷுவலாக வேகமாக போடுங்க. பிரெயினுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், போரானுக்கு உனக்கு 2 மாஸ் இருக்கு. ஒன்று வந்து 10, another one 11. ஸோ இப்போ நான் இதை 10ன்னு எடுத்துக்கிறேன். 10 இன்ட்டு அதோடைய அபண்டன்ஸ் 20 ப்ளஸ் அடுத்தது வந்து 11 இன்ட்டு அதோடைய அபண்டன்ஸ் 80 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணோம்னா இது 200 ப்ளஸ் உனக்கு வந்து 88 போட்டு 0 போடுற டிவைட் பை 100. இதை ஆட் பண்ணோம்னா உனக்கு எவ்வளோ வரும்? 1080 1080 டிவைட் பை 100. ஸோ யுவர் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான் இஸ் 10.8. இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ what is the average atomic mass of boron is 10.8. that is you can see it is a fraction. அதாவது 10 ஒன்று இல்லை 11 ஒன்று இல்லை, ஏன்னா 10.8ன்னு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் மாடல். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த மாடலுக்கு போகலாம். ஸோ நவ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த 1 மாடல் கொஸ்டின். ஓகேவா? இப்போ அடுத்த மாடல் போயிடுவோம். இப்போ உனக்கு ஃபார்முலாவும் தெரியும். இப்போ அடுத்த மாடல் மொத்தம் இந்த 3 மாடல் இருக்கு. ஒரு மாடல் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இன்னும் 2 மாடல் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ஓகேவா? அதில் வந்து 2ல் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ் now take the next one. Yes, this is the model 2. Question number 2. Okay, if an element existing as a 2 isotopic form, take the question. If
and element ஒரு நோட் ஒன்று போட்டு அப்படியே எழுதிட்டே வாங்குமா element m exist in two isotopic form okay m50 and m52 50 and 52 okay the average atomic mass of isotopic mixture is 51.7 okay calculate the abundance of each isotopic form அவ்வளவுதாமா now let us read the question இப்போ இது ரெண்டாவது மாடல் மொத்தம் மூணு மாடல்ல இது ரெண்டாவது மாடல் so உங்களுடைய element is m two isotopic form one is m50 and 52 அதோடைய average atomic mass this is average atomic mass 51.7 calculate the abundance of each அதாவது நான் என்ன கேக்குறாங்கன்னா x1 x2 கேக்குறாங்க இது ரெண்டு இது m1 m2 கொடுக்கப்பட்டிருக்கு இது அப்படியே நீங்க ஃபார்முலால போடுங்க what is it average atomic mass is equal to m1 x1 plus m2 x2 divided by 100 இப்போ நம்ம இதுக்கு நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நான் let us write here 51.7 is equal to first இது எவ்வளவு 50 அத நான் வந்து என்ன வெச்சிக்கிறேன் அதோட இது x1 வெச்சிக்கிறேன் plus ரெண்டாவது வந்து 52 அதோட இதை வந்து x2 நம்ம எப்படி வெச்சிக்கலாம் அப்படினா 100 x1 so x2 நான் எப்படி எடுக்கிறேன் 100 x1 divided by 100 ஸ்டூடண்ட்ஸ் இது நேத்தி நான் செய்யும்போது என்ன பண்ணேன்னா இந்த 52 எழுதுறப்ப தப்பு 50 51 டக்குன்னு வேகமா போட்டு ரெண்டு மூணாவது வாட்டி தான் எனக்கு ஆன்சர் கிடைச்சது அதனால இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்து எழுதும்போது தயவுசெய்து கேர்ஃபுல்லாக எழுதுங்க ஓகே இது 50 52 50 நம்ம x1 வச்சுக்குவோம் 52 வந்து 100 x1 வச்சிருக்கோம் அப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியது இந்த 100 இந்த சைடு எடுத்துட்டு வந்துருங்க 100 இங்கே வந்துச்சுன்னா 51.7 into 100 is equal to 50 x1 plus 52 இந்த bracket ரிமூவ் பண்ணா 52 into 100 minus 52 x1 ஓகேவா இப்போ இந்த இடத்துல x1 ஐ கேன்சல் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படினா -2 x1 கரெக்ட்டா இந்த இடத்துல what you are getting is 51 into 100ங்கறதால now you are getting this is ஓகேவா இந்த இடத்துல what you are having 5200 ஓகேவா இத அடுத்து நம்ம சால்வ் பண்ணனும் இங்க சால்வ் பண்ணிடுவோமா எஸ் இப்போ இந்த -2x1 அந்த சைடு எடுத்துட்டு போய்டுவோம் அப்ப உனக்கு +2x1 is equal to அதே இந்த சைடு எடுத்தாலும் 5200 minus plus இந்த சைடு வந்துச்சுனா மைனஸ் ஆயிடும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க 10 ல 7 போச்சுனா 3 0 so 30 அப்ப 2x1 30 அப்ப x1 is equal to என்னது 30 divided by 2 50 so அப்ப உன்னுடைய m50 ங்கிறது this is called m50 அதுதான் நம்ம x1 ன்னு வச்சிருக்கோம் அது எவ்வளவு percentage இருக்கு 15% இருக்கு அப்ப m52 என்ன இருக்கும் 100 minus so this is 85% கரெக்ட்டா so this is your answer பாத்துக்கோங்க okay already நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படினா just give it in the comments just for motivation for me I think this is இந்த இடத்துல நான் செய்த தப்பு என்னன்னா இந்த 50 51 அடிச்சிட்டு வேகமா இது போட்டேன் அடுத்து இன்னும் ரெண்டாவது என்ன தப்பு பண்ணேன்னா ஒரு வாட்டி 100 போடாம விட்டுட்டேன் so this is the two times I did the mistakes okay அடுத்து இந்த x1 x2 மாத்தி வச்சிட்டு இத செஞ்சு பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணேன் அது மாதிரி எதுவும் செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறது x1 போடுங்க ரெண்டாவது எடுக்கிறது 100 x1 போடுங்க ஓகேவா so with that you are having one more sum is that அந்த ஒரு மாடலையும் பார்த்தலாம் அதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அந்த மாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ this is the
second model. Now we are moving to the third one. At the students number +1 or +2, whoever it may be, watching the video, the NEET repeaters or JEE students யாரா இருந்தாலும் NCERT-யை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் NCERT தான். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது NEET 26 வந்து ரொம்ப டஃப்பாக 25 டஃப்பாக இருந்தது, நான் 26 கடினமான சம்ஸ்லாம் போட்டு பார்க்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக எப்போதும் போல பண்ணுங்கள். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அடுத்த மாடலில் ரெடி ஆகிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் அந்த பேஸில் இந்த கொஸ்டின் கொடுக்குறேன். Now the model 3, third question, third model என்ன அப்படின்னா helium has two naturally occurring isotopes. Here you go. Helium has two naturally occurring isotopes. Naturally occurring isotopes. இது helium. The number is, it is given as a helium-3 and a helium-4. Full stop. The atomic mass of, yes, இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். சொல்கிறேன் பாருங்க, இங்கே தான் ஒரு செக் இருக்கு. Atomic mass of this is OF of helium is 3.98 atomic mass unit. So which isotope is maximum? Third model பாருங்க. Which isotope is maximum and maximum amount in mixture? Maximum in mixture. Isotope is maximum in mixture. Okay, that's all. இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுடைய இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட மாடல் முடியுது. ஓகே, இப்போ இதில் என்ன ட்விஸ்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு ஐசோடோப் இருக்கு, மாஸ் இருக்கு, உனக்கு ஹீலியம் 3 4 இருக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார், திஸ் ஒன் 3.98 அட்டாமிக் மாஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வரோன்னா, இந்த இடத்துல ஹீலியம் 3 4 அப்படின்னு கொடுக்கல. ஓகே, ஆனால் இது என்னவா இருக்கு, ஃப்ராக்ஷனில் இருக்கு. Since it is given is the fraction, it is understood it is the average atomic mass. அதுதான் இதுல இருக்கிற டெஸ்ட். என்ன டெஸ்ட்? இதை எழுதிக்கோங்க. இது எப்படி இருக்குது? fraction. So what should be? It is the average atomic mass. இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன உனக்கு? 3.98 average atomic mass helium 3 into x1 plus அடுத்தது 4 into 100 minus x1 divided by 100. இதை இந்த சைடு எடுத்துருங்க. எடுக்கிறப்ப 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு that is equal to இது 3x1 plus bracket ரிமூவ் பண்ணினா 400 minus 4x1. அப்போ இங்கே உனக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு இது வந்து என்னது minus x1. ஓகே, plus 400. இங்கே என்ன இருக்கு 398 minus இந்த சைடு வந்துச்சுன்னா plus x1. புரியுதுங்களா? கேன் மைனஸ் here minus இங்கே வந்து plus, இது அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 400 minus 398 is equal to 2. So x1 is equal to 2%. அப்போ இது போர் helium 3 your answer. helium 3 உனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு? abundance 2% இருக்கு. அப்ப helium 4 உனக்கு என்னவா இருக்கணும்? 98%, and this is the maximum. புரியுதுங்களா? So இது வந்து அடுத்த டைம். So who is the maximum? helium 4 is the maximum. நமக்கு எல்லாமே தெரியும், ஹீலியம்னாவே அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 4 வரும். அது 98% வந்திருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் கரெக்ட். helium 3 வந்து 2%. அப்ப helium 3 வந்து நீ 98 அப்படின்னு தப்பா கூட போட்டுடாத. ஏன்னா சாதாரணமாவே உன்னோட ஹீலியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 4 தான். So helium 4 தான் உனக்கு maximum abundance, that is 98%. Okay students, prepare well children. அடுத்து நான் வீடியோல என்ன போட போறேன்னா percentage composition, empirical formula and what is called molecular formula, அதோட கான்செப்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். followed by magnetic induction தொடர்ந்து நான் லென்ஸ் லாவை பேஸ் பண்ண क्वेश्चंसலாம் கொடுக்கிறேன். Thank you students.